ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தை திருநாட்கள்ல வீட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சார். ஆனா இன்னுமே இந்த காணும் பொங்கல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேத்துக்கு நிறைய கேள்விகள் வரும் சார். காணும் பொங்கல்னா என்ன? பொதுவாகவே தை மாதத்தில் வரக்கூடிய தை பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு மேலாக காணும் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே இளம் காளை கன்னியர்களுக்கு சந்தோஷம் களை கட்டும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதற்கு தகுந்த மாதிரி இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது எதனால் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய வழக்கத்தை நம்ம சான்றோர்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே காணும் பொங்கல் அன்று உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய பலகாரம் அல்லது சமைத்த உணவு அல்லது ஒரு சில தின்பண்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு போய் ஊர் ஓரம் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறத்தில் ஓடை இருக்கும், அல்லது மாந்தோப்பு இருக்கும், அல்லது நீரோடை இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த ஊர் ஓரத்தில் ஊரே ஒன்று கூடி அமர்ந்து ஒருவருக்கொருவர் தான் செய்த அந்த பலகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவர்கள் செய்த அந்த உணவை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை பரிகாரமாக வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னு. இந்த மாதிரியான ஊரே ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல அமர்ந்து ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உண்ணும் பொழுது எந்த நல்லது நடக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தில் அவ்வளவு எளிதாக சண்டை சச்சரவு வாராத ஒரு பக்குவத்தை இந்த காணும் பொங்கல் கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது மட்டுமல்ல, இந்த மாதிரியான காணும் பொங்கல் அன்று தான் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வெளியில் வரக்கூடியது. அந்த காலத்தில் பெண்கள் அதிகமாக வெளியில் வர்றதில்லை. அதே மாதிரி வயசுக்கு வந்த பெண்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலத்தில் கொடுத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த வயசுக்கு வந்த பெண்கள், வயசுக்கு வாராத பெண்கள் அனைவருமே இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இந்த காணும் பொங்கல் என்று இந்த மாதிரி ஊரோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரும் பொழுது, இன்னாருடைய வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, இன்னாருடைய வீட்டில் வயசுக்கு வந்த பையன் இருக்குது, அப்போ இவர்களுக்கு திருமணம் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் பெரியோர்களால் பேசப்படக்கூடிய அம்சங்களும் இந்த காணும் பொங்கல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதாவது தன்னுடைய வாழ்க்கைக்கு யார் துணையாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற அந்த வாழ்க்கை துணையை காணக்கூடிய ஒரு பொங்கலாக காணும் பொங்கல் அப்படின்னு அமைச்சது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். தன்னுடைய வாழ்க்கைக்கு யார் கணவராக அமைய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை அடையாளம் காணக்கூடிய பொங்கலாக இந்த காணும் பொங்கல் இருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதுவெல்லாம் அந்த காலத்தில், அதாவது வாய்க்கா வரப்பில் நம்ம வாழ்க்கைக்கு வரக்கூடிய மனைவி கணவனை பற்றி காணுகிற ஒரு அம்சம் அந்த காலத்தில் இருந்தது. வாய்க்கா வரப்பில் பார்க்கக்கூடிய அந்த அம்சங்கள் இன்று வாட்ஸ்அப்பில் பார்க்கப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த காலத்தில் வாய் பேசாமலேயே திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை செய்து அதில் மறுமணம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்து வலைதளத்தில் பார்த்து வாழ்க்கை தளத்தையே இழந்து விடக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. கல்யாணமாகி 30-35 வருஷங்கள் வாழ்ந்து காட்டு 60ஆம் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை மிகப்பெரிய ஆடம்பரமாக நடத்திய காலம் அந்த காலம். கல்யாணமான அடுத்த மாதமே அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு தகுந்த ஆடவன், திருமணத்துக்கு தகுந்த பெண்ணை காணுகிற பொங்கலாக காணும் பொங்கல் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் காணுகிற ஆணையெல்லாம் காதலிக்கக்கூடிய, காணுகிற பெண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய, மோகம் விரித்தாடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த அமைப்பு இந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இவ்வளவு தூரம் இந்த விஷயங்கள் நல்லது கெட்டது கலந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில், காலம் கலிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில், இந்த காணும் பொங்கல் என்று ஒரு விஷயத்தை உறுதி பண்ணிங்கன்னு வைங்களே, அது காதலாக இருக்கலாம், பெற்றவங்க பார்த்து சம்மதம் பண்ணக்கூடிய திருமணமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்களே முடிவெடுக்கக்கூடிய தகுதியாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு முடிவு, என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த பெண்ணு தான் மனைவியாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு இவர் தான் கணவராக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இவரை போல ஆண்மகன் கிடைக்கணும், இவரை போல பெண்மகள் கிடைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கொள்கையாக இந்த காணும் பொங்கல் என்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச மாதிரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடத்துல நல்ல வர நல்ல பெண் அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொங்கலாக இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இந்த காணும் பொங்கல் என்று சாதாரணமாக 4 வாலிபர்கள் சேர்ந்தாங்கன்னு வைங்களே, ஒரு பெண்ணை பார்த்து தேவையில்லாத கிண்டல் பண்ணுவது, தேவையில்லாத பாட்டு பாடுவது, தேவையில்லாத பார்வைகளை வெளிப்படுத்துவது, இதுவெல்லாம் ஒரு பாவம் அப்படிங்கிற விஷயத்தை இளம் வயதில் தெரியறதில்லை.
20 வயசுல மங்கையை நினைக்கிற உங்களுக்கு 60 வயசுல கங்கையை நினைக்கும் போது புலப்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எது எப்படி இருந்தாலும் பெண் பாவம் பொல்லாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா குறைந்தது காணும் பொங்கலன்றாவது எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல், அதாவது பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆடவனுக்கு நன்மையான காலம், நன்மையான வாழ்வு உண்மையான அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூப்பர் சார். இந்த காணும் பொங்கலை பற்றி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ சிறப்புகள் யாரும் சொல்லியும் நான் கேட்டதே இல்லை சார். ஏன்னா காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணை நீங்கள் தீர்மானிக்கணும் அப்படின்னீங்கன்னா, அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தீர்மானிச்சிங்கன்னா அது நல்லபடியாக போய் முடியும் அப்படிங்கிற யாருமே சொல்லாத ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.